பேருந்திலே ஏறினால் அந்த பேருந்து பயணச்சீட்டுக்கு பின்னால் இந்த பேருந்திலே பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று அச்சிட்டிருந்ததை அப்படி அச்சிட்டால் அவர்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி பஞ்சமர்களை அதில் ஏற வைத்தது நீதி கட்சி ஆட்சியிலே. ஒரு சாரார் மட்டுமே படித்தார்கள், வேலைக்கு சென்றார்கள் என்கிற போது அது எல்லோருக்கும் வந்தாக வேண்டும் என்று முதலாக வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதும் நீதி கட்சி தான். ஒரே உதாரணம் சொல்கிறேன். உங்கள் ஊரிலே பெரிய பெரிய மருத்துவர்கள் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து அவர்களிடம் சென்று கேளுங்கள், ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் என்ன தகுதி? இன்றைய நிலையில் 12வது படிக்க வேண்டும், நீட் தேர்வு எழுத வேண்டும், பின்னர் இடஒதுக்கீடு அடிப்படையிலே படிக்கலாம் என்றுதான் சொல்வார்கள். உங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்று தெரியுமா என்று கேளுங்கள். பெரும்பாலருக்கு தெரியாது. இங்கிருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இளைய தலைமுறைக்கும் சேர்த்து. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே மருத்துவம் யாராவது படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி தகுதி மட்டும் போதாது, சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. அது தெரிந்தவர்கள் மட்டுமே மருத்துவர்களாக முடியும், மற்றவர்கள் நோயாளியாக செல்லலாம், கம்பவுண்டராக வேலை பார்க்கலாம். சமஸ்கிருதமும் எல்லோரும் படிக்க முடியாது என்ற நிலை இருந்த காரணத்தினால் ஒரு பிரிவினர் மட்டுமே டாக்டராகி கொண்டிருந்த பொழுது அமைச்சர் இருக்கிறார், அமைச்சராக இருந்தவர் இங்கு இருக்கிறார், பல பேருக்கு அனுபவம் உண்டு. நான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன். சட்டம் இயற்றுகிற போது ஒரு சொல்லை சேர்ப்பதால் ஒரு சொல்லை நீக்குவதால் பெரிய மாற்றமே ஏற்படும். அதுபோல நீதி கட்சி ஆட்சியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் தேவை என்று இருந்ததில் இல்லை என்று ஒரு சொல்லை சேர்த்து சமஸ்கிருதம் தேவையில்லை என்று சொன்ன காரணத்தினால் என் மகள் இன்றைக்கு டாக்டர். உங்கள் வீட்டில் இருக்கிற பலர் டாக்டர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் மருத்துவம் என்பது எட்டாக்கனியாக போயிருக்குமே. இப்படி ஏராளமான சாதனைகளை செய்தது நீதி கட்சி. நான் உதாரணத்திற்கு இதை சொல்லியாக வேண்டும். அந்த சரித்திரம் தான் தொடர்கிறது.